கரூர்ல நடந்த விஜய் மீட்டிங்ல 40 பேர் இறந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு துயர சம்பவம். இத பத்தி நான் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன். என்ன பொறுத்தவரைக்கும் அந்த சம்பவத்துல மேக்கிவெலியன் ஸ்பிரிட் தான் ஆப்பரேட் ஆயிருக்கு. ஆக்சுவலி மேக்கிவெலினா யாருன்னா 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு ராஜதந்திரி, அரசியல் நிபுணர். நம்ம ஊர் பிரசாந்த் கிஷோர் மாதிரி வச்சுக்கோமே. இன்ஃபாக்ட் பிரசாந்த் கிஷோர் கூட மேக்கிவெலி எழுதின பிரின்ஸ்ங்கிற புத்தகத்தை கண்டிப்பா படிச்சிருப்பார். ஏன்னா அவருடைய டொமைன்ல மேக்கிவெலி தான் குரு. ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நான் எல்லளவும் மேக்கிவெலியோட ஐடியாஸோட உடன்படல. ஒரு அப்சர்வரா இருந்து தான் இந்த பாயிண்ட் வைக்கிறேன். மேக்கிவெலியோட ஐடியாலஜி என்னன்னா ஒரு லீடர்ங்கிறவன் மொராலிட்டியை விட பவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். சோ அவன் என்ன பண்ணா அவன் மேல மரியாதையும் பயமும் வருமோ அதுக்கு ஏத்த மாதிரி அவன் நடந்துக்கணும். அதுக்கு அவன் தேவைப்பட்டா ஏமாத்திக்கலாம், கண்ணிங்காவும் கூயிலாம் கூட நடந்துக்கலாம். சோ மேக்கிவேலி இந்த கரூர் சம்பவத்தை பார்த்திருந்தாருன்னா அது ஒரு துயர சம்பவமா பார்த்திருக்க மாட்டாரு. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெர்சஸ் ரிஸ்கா தான் பார்த்திருப்பாரு. அதாவது இந்த சம்பவம் ஒரு லீடருடைய வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கா இல்லனா குந்தகம் விளைவிச்சிருக்காங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்ப்பாரு. சோ மேக்கிவேலியுடைய உலகத்துல ஆட்சியை பிடிக்க நினைக்கிற ஒரு லீடருக்கு கூட்டம் வர்றதுங்கிறது ரொம்பவே முக்கியம். சோ மக்கள் படைங்கிறது அவனுக்கு ஒரு பூஸ்ட். பசி தாகம் வெயில்னு பார்க்காம மக்கள் அவனை பார்க்க வரதை அவன் விரும்புவான். இப்ப இதே ஆப்போசிட் சைடு எடுத்துக்கிட்டா இவனுக்கு வர கூட்டங்கிறது அவங்களுக்கு எரிச்சல உண்டாக்குற விஷயம். சோ கையில பவர் இல்லாத எதிரியா இருந்தா அந்த கூட்டத்துல ஆர்கானிக்கா ஒரு கேஎஸ் உருவாகாதான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இதே கையில பவர் இருந்தா டைரக்டா கேஎஸ் உருவாக்காம என்ன பண்ணா கேஎஸ் உருவாகுமோ அதுக்கேத்த கண்டிஷனை மட்டும் செட் பண்ணி விட்டுட்டு வளைய விரிச்ச வேட மாதிரி காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் அவங்க எதிர்பார்த்த கேஎஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா they will seize the moment and will capture the opportunity. உடனே ஸ்பாட்டுக்கு போவாங்க, கண்ணீர் மல்க அழுவாங்க, மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. கொதிச்சிட்டு இருக்கிற மக்களுடைய கோபத்தை அந்த லீடருக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப இதே இந்த லீடர் கூட மேக்கிவேலி இருந்திருந்தா என்ன அட்வைஸ் கொடுத்திருப்பாருன்னா உடனே பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு வழங்கு, அவங்களுடைய ஃபியூனரல் எடுத்து நடத்து, கண்ணீர் மல்க அறிக்கை விடு, அவங்களுடைய இறப்பை உங்களுடைய அலட்சியமா காட்டிக்காம மக்களுடைய அன்பால் விளைந்த தியாகமா போர்ட்ரே பண்ணுன்னு அட்வைஸ் பண்ணிருப்பாரு. சோ சாக்ரட்டிஸ் பிரெடிக்ட் பண்ண மாதிரியே நாம டெமோக்ரஸில இருக்கிறதுனால நம்முடைய லீடர்ஸ் யாரும் பிலாசபரலா இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் அவங்க மேக்கிவேலியன் ஸ்பிரிட்ல ஆபரேட் ஆவறவங்களா தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க அப்படி இருந்தா மட்டும் தான் அவங்களால பாலிடிக்ஸ்ல சர்வேவே ஆக முடியும். சோ மக்களால இந்த பவர் பாலிடிக்ஸை தடுத்துலாம் நிறுத்த முடியாது. இத பத்தி தெரிஞ்சுக்கிறது மூலமா விழிப்புணர்வு வேணா அடையலாம். அப்ப இது மாதிரியான சம்பவங்களுக்கு என்னதான் சொல்யூஷன் கேட்டா இப்போதைக்கு என்ன கன்வின்ஸ் பண்ற மாதிரி எந்த சொல்யூஷன் எனக்கு தெரியல. மேபி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு அண்டர் குக்ட் சஜஷன் வேணா சொல்ல முடியும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லீடர் பேசுறத கேட்கணும்னா நேரா போக வேண்டிய தேவை இருந்தது. ஆனா இப்ப இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் நேரா போறதை விட பல மடங்கு எஃபிஷியன்ட்டா பார்க்கிறதுக்கான வாய்ப்பு கிரியேட் ஆயிருக்கு. எந்த ஒரு கட்சி சார்ந்த லீடரா இருந்தாலும் கிரவுண்ட் ரியாலிட்டியில இருக்கிற மக்களை மீட் பண்றதுக்காக தான் மீட்டிங் போறாங்க. ஆனா உங்களுக்கு யூடியூபும் இன்ஸ்டாகிராமும் யூஸ் பண்ற அளவுக்கு அறிவும் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்க்கிற அளவுக்கு புரிதலும் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களால உங்களுக்குள்ள எழும்புற ஃபேன் ஃபீலிங்கையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ இணையத்தை யூஸ் பண்றவங்க ரேஷனலா யோசிச்சு ஜாலியா வீட்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த லீடருடைய ஸ்பீச்சை கேட்கும்போது உணர்ச்சி பெருக்குல கிரவுண்டுக்கு வர்ற மக்கள் நெரிசல்ல மாட்டாம வீட்டுக்கு நிம்மதியா போக வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க நேரா போறதா இருந்தா ஓட்டு போறதுக்கு மட்டும் தான் போகணும். அங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க தாராளமா சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி விஜய் மட்டும் லேட்டா போகாம இருந்திருந்தாருன்னா இந்த கண்டென்ட் நான் ட்ராஜடி வெர்சஸ் ஈவில தான் பேசியிருப்பேன். ஆனா அவர் லேட்டா போனதுங்கிறது ஒரு பிளண்டர் மிஸ்டேக். இன்ஃபேக்ட் மக்களை காக்க வச்சா எதிர்பார்ப்பு இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுமே ஒரு மேக்கிவேலியன் கான்செப்ட் தான். ஆனா விஜய் ரொம்ப லேட்டா போயிட்டாரு. இத்தனை பேர் இறப்பாங்க, இந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆகும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டார். சோ இந்த விஷயத்துல அவர் மேக்கிவேலியன் ஸ்பிரிட்டுக்கு இரையானது கொஞ்சம் வருந்தத்தக்கது தான். சோ ஃபியூச்சர்ல வீட்ல இருந்தே உங்களுடைய தலைவர்களை ரசிங்க. உங்களுடைய பிரசன்ஸ் கூட்ட நெரிசலுக்கு எந்த விதத்திலும் காரணமா இருந்திடக்கூடாது.